அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 4. இடையாற்றுமங்கலம் நம்பி. இந்த கதையை மேலே தொடர்வதற்கு முன்னால் 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தென்பாண்டி நாடாகிய நாஞ்சில் நாட்டின் பல்வேறு உட்பிரிவுகளை பற்றி இங்கே ஒரு சில செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டியது இன்றியமையாததாகிறது. தோவாழை கூற்றம், மருங்கூர் கூற்றம், பொன்மனை கூற்றம், அருவிக்கரை கூற்றம், பாகோட்டு கூற்றம் ஆகிய 5 பெருங்கூற்றங்களாக நாஞ்சில் புறத்தாய நாடு பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு கூற்றத்துக்கும் பாண்டிய ஆட்சியை மேற்பார்க்கும் இராஜ பிரதிநிதியாக ஒரு தலைமகன் நியமிக்கப்பட்டிருந்தான். இந்த கூற்றத் தலைவர்களின் தொகுதிக்கு நாஞ்சில் நாட்டு மகாசபை என்று பெயர். இந்த மகாசபையின் மந்திராலோசனை தலைவராக அறிவினும் திருவினும் ஒழுக்கத்தினும் வயதினும் மூத்த சான்றோர் ஒருவரை பாண்டிய மன்னன் தானே தேர்ந்தெடுத்து நியமிப்பது வழக்கம். அவருக்கு புறத்தாய நாட்டு மகாமண்டலேஸ்வரர் என்று பெயர். திரிபுவன சக்கரவர்த்திகளாகிய பராந்தக பாண்டிய தேவர் காலத்தில் பாண்டிய சாம்ராஜ்யம் வடக்கிலும் தெற்கிலும் பெரிதாக பரந்திருந்தாலும் மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆண்டு வந்த அவரால் தென்கோடி மூலையிலுள்ள நாஞ்சில் நாட்டை நேரடியாக கவனித்து ஆள முடியாததாலும் இந்த ஏற்பாட்டை செய்தார். இந்த ஏற்பாட்டின்படி மருங்கூர் கூற்றத்து இடையாற்றுமங்கலம் நம்பி என்ற நாஞ்சில் நாட்டு மேதை மகாமண்டலேஸ்வரராக நியமிக்கப்பட்டிருந்தார். பராந்தக சக்கரவர்த்திகள் ஆண்ட 20 ஆண்டு காலமும் அதன் பின்பும் இடையாற்றுமங்கலம் நம்பியே தொடர்ந்து அம்மாபெரும் பொறுப்பை நிர்வகித்து வந்தார். சக்கரவர்த்திகள் தேக வியோகமடைந்து அமரரான பின்பு வடபாண்டி நாட்டை சோழனும் அவனோடு சேர்ந்தவர்களும் கைப்பற்றிக் கொண்டதும் குமார சக்கரவர்த்தி ராஜசிம்மன் இலங்கை தீவுக்கு ஓடியதும் நேயர்கள் ஏற்கனவே அறிந்த செய்திகள். அந்த பயங்கரமான சூழ்நிலையின் போது மகாராணி வானவன் மாதேவியாரை தென்பாண்டி நாட்டுக்கு அழைத்து வந்து புறத்தாய நாட்டு கோட்டையில் இருக்கச் செய்து மகாராணிக்கு அளிக்க வேண்டிய ராஜ கௌரவமும் மரியாதையும் அளித்தவர் மகாமண்டலேஸ்வரரான இடையாற்றுமங்கலம் நம்பி அவர்களே. நாஞ்சில் நாட்டின் உயிர் நாடி போன்ற பகுதி மருங்கூர் கூற்றம், கன்னியாகுமரி, சுசீந்திரம், தானுமாலிய விண்ணகரம், தென்திசை பெரும்படை தங்கியிருக்கும் கோட்டாற்று படைத்தளம், புறத்தாய நாட்டு கோட்டை, மகாமண்டலேஸ்வரரின் வாசஸ்தலமாகிய இடையாற்றுமங்கலம் ஆகிய எல்லா முக்கிய இடங்களும் மருங்கூர் குற்றத்திலேயே அமர்ந்திருந்தன. பார்க்கும் இடமெங்கும் பறந்து கிடக்கும் நெல் வயல்வெளிகளும் சாலைகளும் நிறைந்த மருங்கூர் கூற்றத்தின் பசுமை வெளியில் இரட்டை வடமாகிய முத்துமாலை ஒன்றை நெளிய விட்டது போல் பரளியாறு என முதற் சங்ககாலத்து அழைக்கப்பட்ட பரளியாரும் புத்தனாரும் பாய்ந்து ஓடுகின்றன. பரளியாரும் புத்தனாரும் கடலோடு கலக்கும் சங்கம முகத்வாரத்துக்கு முன்னால் தனித்தனியே விலகிப் பிரிந்து ஒரு சிறிய அழகான தீவை உண்டாக்கியிருக்கின்றன. அதுவே இடையாற்றுமங்கலம். தென்பாண்டி நாட்டு மகாமண்டலேஸ்வரரும் முதுபெரும் பேரறிஞருமாகிய நம்பியின் மாளிகை இந்த தீவில்தான் அமைந்திருந்தது. இந்த தீவின் பெரும்பாகத்தை நிரப்பிக் கொண்டு நின்றது மகாமண்டலேஸ்வரர் கம்பீரமான மாளிகைதான் என்றால் அது எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்பதை நேரில் பார்க்காமலே கற்பனை செய்து கொள்ள முடியும். மலை தொடர்போல் அந்த மாளிகையை சுற்றி வளைந்து செல்லும் பிரம்மாண்ட கோட்டை மதில்களுக்கு இப்பால் வெட்டப்படாத இயற்கை அகழிகளைப் போன்ற புத்தனாரும் பரளியாரும் இரு கரையும் நீர் நிரப்பி ஓடிக்கொண்டிருந்த பகல் நேரத்தில் கதிரவன் ஒளியில் இந்த மாளிகையை பார்ப்பதற்கு பதிலாக நடு இரவில் உலகமே ஆழ்ந்த அமைதியின் மாபெரும் ஒடுக்கத்தினுள் உறங்கிக் கிடக்கும்போது பார்க்கும்படியான அவசர வாய்ப்பை இந்த கதை ஏற்படுத்தி விடுகிறது. நடு இரவானால் என்ன? மடல் விரிந்த கமுகம் பாளையைப் போல பௌர்ணமி நிலா ஒளிக்கதிர்களை உமிழ்ந்து கொண்டிருக்கிறதே. குளிர்ந்த கடற்காற்றின் சுகத்தை அனுபவித்துக் கொண்டே வளம் நிறைந்த நாஞ்சில் நாட்டு ராஜபாட்டையில் நடந்து செல்வதற்கு யாராவது சோம்பல் அடைகளா? இடையாற்றுமங்கலத்துக்கு செல்லும் கீழ்திசை சாலையில் ஆளரவமற்ற அந்த நடு யாமத்தில் ஒரு வெண்ணிற புரவி கன வேகமாக பாய்ந்து சென்றது. அதன்மேல் தளபதி வல்லாளத்தேவனே வீற்றிருப்பதை நிலா ஒளியில் நன்றாக அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது.
அவன் முகத்தில் அவசர காரியத்தை எதிர்நோக்கி பிரயாணம் செய்யும் பரபரப்பை காண முடிந்தது. வானமும் பூமியும் திசைகளும் திசை கோணங்களும் அமைதியில் கட்டுண்டு கிடந்த அந்த யாமப் பொழுதில் யாரோ மத்தளத்தின் புறமுதுகில் தடதடவென்று தட்டுவது போல் குதிரையின் குளம்போசை எதிரொலித்தது. வாயுவேகம் மனோவேகம் என்பார்களே, அவையெல்லாம் பிச்சை வாங்க வேண்டும். தென்திசை தளபதி வல்லாளத்தேவரின் குதிரை 4 கால் பாய்ச்சலில் பறந்து கொண்டிருந்தது. சாதாரணமாக கன்னியாகுமரியிலிருந்து இடையாற்று மங்கலத்துக்கு 1½ நாழிகை நேரம் குதிரை பயணத்துக்கு ஆகும். காரியத்தின் அவசரத்தை முன்னிட்டு கொண்டு வந்திருந்த வல்லாளத்தேவன் 1 நாழிகை நேரத்திற்கு முன்னதாகவே இடையாற்று மங்கலத்தை நெருங்கிவிட்டான். மண்டலேஸ்வரரின் மாளிகைக்கு தென்புறம் கண்ணுக்கெட்டியவரை நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் ஒரே தண்ணீர் பிரவாகமாக தெரிந்த பரளியாற்றின் இக்கரையில் வந்து தளபதியின் குதிரை நின்றது. பூமிக்கு குடை பிடித்தது போல் பறந்து வளர்ந்திருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் அவனும் அவன் ஏறிக்கொண்டு வந்த குதிரையும் நின்றபோது நிலா மேகத்தில் மறைந்து மெல்லிய இருள் பரவியது. கரையோரத்து ஆலமரத்தின் அடர்த்தியால் முன்பே ஒடுங்கியிருந்த அந்த இடம் இன்னும் அதிகமாக இருண்டது. ஆற்றில் தண்ணீர் குறைவாக ஓடினால் நனைந்தாலும் பரவாயில்லை என்று குதிரையையும் பிடித்துக்கொண்டு இறங்கி நடந்து அக்கரையிலுள்ள மாளிகைக்கு சென்று விட முடியும். ஆனால் ஆற்றில் அப்போது ஆள் இறங்க முடியாத வெள்ளம் போய்க் கொண்டிருந்தது. தளபதி தன் குதிரையை மரத்தடியிலேயே நிறுத்திவிட்டு கரையின் விளிம்பருகே சென்று ஆற்றின் நிலையை நிதானிக்க முயன்றான். 2 தினங்களாக நாஞ்சில் நாட்டு மலைத்தொடர்களில் நல்ல மழை பெய்திருந்ததனால் பரளியாற்றில் நீர் 2 கரையும் நிமிர ஓடிக்கொண்டிருந்தது. இறங்கிப் போவதென்பது சாத்தியமில்லை என்று தெரிந்தது வல்லாளத்தேவனுக்கு. திரும்பி வந்தான். குதிரையை ஆலமரத்தின் வேரில் கட்டிவிட்டு நின்றான். இதற்கு முன்பு இத்தகைய திகைப்புக்குரிய அனுபவம் நாஞ்சில் நாட்டு படைத்தலைவனுக்கு ஏற்பட்டதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மேற்கே சிறிது தூரம் கரையோரமாகவே நடந்தால் இடையாற்று மங்கலம் மண்டலேஸ்வரர் மாளிகைக்கு தோணி விடும் துறை இருந்தது. தோணித்துறையில் தொண்டாற்றும் அம்பலவன் வேளாண் துறையில் இருக்கிறானோ இல்லையோ, பெரும்பாலும் இரவு 7-8 நாழிகைக்குள் தோணிப் போக்குவரத்து முடிந்துவிடும். அதன்பின் படகுடன் அக்கரையிலேயே தங்கிவிடுவது வேளாளனின் வழக்கம். பகலில் வந்திருந்தால் இடையாற்று மங்கலம் போவதற்கு இவ்வளவு அவதிப்பட வேண்டியதில்லை. மாளிகை தோணியுடன் அதை செலுத்தும் வேளாளன் காத்திருப்பான். இரவில் அகால வேளையில் வர நேர்ந்ததால்தான் இவ்வளவு துன்பமும். சரி, எதற்கும் தோணித்துறை வரையில் போய் பார்க்கலாம். நம்முடைய நல்வினை பயனாக அம்பலவன் வேளாளனும் அவன் தோணியும் இக்கரையில் இருந்தால் நல்லதாகப் போயிற்று என்று நினைத்து கொண்டே கரையோரத்து புதர் மண்டிய பாதையில் மேற்கே தோணித்துறையை நோக்கி நடந்தான் தளபதி. ஒற்றையடி பாதையின் இருபுறமும் அடர்த்தியான தாழம்புதர் இருக்குமிடம் தெரியாமல் மலர்ந்திருந்த தாழம்பூக்களின் மணமும் நதிக்கரை குளிர்ச்சியும் நிலாவின் இன்பமும் தளபதியின் மனத்துக்கோ உடலுக்கோ சுகத்தை அளிக்கவில்லை. கவலை நிறைந்த சூழ்நிலையில் கடமையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான் அவன். கன்னியாகுமரி கோவிலிலிருந்து மகாராணியார், அதங்கோட்டாசியர், பவழக்கனிவாயர், பகவதி, விலாசினி எல்லோரையும் பரிவாரங்களோடு அரண்மனைக்கு அனுப்பிவிட்டு தப்பிச் சென்ற ஒற்றனை தேடிப் பிடிப்பதற்காக தளபதியும் வேறு சில வீரர்களும் அங்கேயே தங்கிவிட்டனர். மகாராணி மனக்குழப்பம் அடைந்திருக்கும் நிலைமையை புரிந்து கொண்டதால் கடற்கரை பாறைகளிடையே தான் கண்ட ஒற்றர்களை பற்றியோ அவர்களில் ஒருவனை பிடித்து கொண்டு வந்ததை பற்றியோ அவன் கூறவில்லை. ஓலையை மட்டும் கொடுத்தான். அதையும் அவர் படிக்காமலே திருப்பிக் கொடுத்து விட்டார். மகாராணி முதலியோர் கோட்டைக்கு புறப்பட்டு கொண்டிருந்த போது தன் காதருகே வந்து பரிவாரத்து வீரன் ஒற்றன் தப்பியதாக கூறிய செய்தியையும் அவன் யாருக்கும் அறிவிக்கவில்லை. மகாராணி, நீங்க எல்லோரும் கோட்டைக்கு போங்கள். எனக்கும் இந்த வீரர்களுக்கும் இங்கே கொஞ்சம் வேலை இருக்கிறது. உங்கள் உத்தரவுப்படியே நாளை மகாசபை கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து விடுகிறேன். இன்றிரவே இடையாற்று மங்கலத்தில் நம்பியை சந்தித்து விவரம் கூறிவிடுகிறேன். மற்ற கூற்றத் தலைவர்களுக்கும் இரவோடிரவாக ஆள் அனுப்பிவிடுகிறேன் என்று கூறினான் தளபதி. அப்படியானா இன்றிரவு நீர் கோட்டைக்கு வருவது சந்தேகம்தான். இவ்வளவு வேலைகளையும் செய்ய இரவு முழுவதும் சரியாயிருக்கும் என்றார் அதங்கோட்டாட்சியர். எங்கே முடியப் போகிறது? நீங்கள் போய் வாருங்கள். ஒருவேளை இடையாற்று மங்கலத்திலிருந்து விரைவில் திரும்பினால்
உடனே கோட்டைக்கு வந்து விடுகிறேன் என்று சொல்லி தளபதி அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் சென்றதும் பிடிபட்ட ஒற்றனை அஜாக்கிரதையாய் தப்பவிட்டுவிட்ட வீரர்களை திட்டினான். கோபத்தோடு கடிந்து கொண்டான். மறுபடியும் அவர்களை அழைத்துக் கொண்டு பாறை இடுக்குகளிலும் கடலோரத்து இடங்களிலும் கோவிலை சுற்றியும் தேடினான். ஏற்கனவே தளபதியால் அடிபட்டு மயங்கி விழுந்திருந்தவனையும் இப்போது அந்த பாறை மேல் காணவில்லை. 3 பேர்கள் வந்திருக்கிறார்கள். வேலை எறிவதற்காக ஒருவன் கோவில் மேல்தளத்தில் ஏறி காத்திருக்கிறான். மற்ற இருவரும் பாறை இடுக்கில் இருந்திருக்கிறார்கள். நடந்ததை ஒருவாறு உணர முடிந்தது அவனால். எப்படியானா என்ன, 3 பேருமே தப்பிவிட்டார்கள். நமக்கு கிடைச்சது இந்த ஓலை ஒண்ணுதான் என்று மேலும் தேடும் முயற்சியை கைவிட்டுவிட்டு இடையாற்று மங்கலம் புறப்பட்டான் வல்லாளத்தேவன். தன்னோடு இருந்த வீரர்களை மகாசபையின் 5 கூட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் தனித்தனியே மறுநாள் கூடும் சபையைப் பற்றிய செய்தியை தெரிவிக்குமாறு இரவோடிரவாக அங்கிருந்தே குதிரைகளில் அனுப்பினான். இவ்வளவையும் செய்து முடித்துவிட்டு அவன் கன்னியாகுமரியிலிருந்து இடையாற்று மங்கலம் புறப்படும்போது இரவு 11 நாழிகைக்கு மேலாகிவிட்டது. அப்படியே புறப்படுவதற்கு முன் கோவில் தீபத்தின் ஒளியில் தனியாக மீண்டும் ஒருமுறை ஒற்றனிடமிருந்து கிடைத்த அந்த ஓலையை படித்தபோதுதான் தளபதியின் இதயத்தில் அதன் விளைவான பயங்கரமும் கொடிய சூழ்நிலையும் நன்றாக உரைத்தன. மகாராணி இந்த திருமுகத்தை படிக்காமல் கொடுத்ததும் ஒரு வகைக்கு நல்லதுதான். கூடுமானால் மகாமண்டலேஸ்வரிடம் கூட இந்த ஓலையைப் பற்றி குறிப்பிடாமல் இருப்பது நல்லது என்ற முடிவான தீர்மானத்தோடுதான் மகாமண்டலேஸ்வரரை சந்திப்பதற்கு கிளம்பியிருந்தான் அவன். பரளியாற்றங்கரை ஆலமரத்தடியில் குதிரையை கட்டிவிட்டு தோணித்துறையை நோக்கி தாழைமரக் கூட்டத்தின் இடையே வளைந்து வளைந்து செல்லும் குறுகிய பாதையில் நடந்து கொண்டே அன்று மாலையில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் மீண்டும் மேற்கண்டவாறு நினைத்துக் கொண்டான் தளபதி வல்லாளத்தேவன். தோணித்துறையை நெருங்கிய போது அங்கே தீப்பந்தங்களின் வெளிச்சமும் பேச்சுக் குரல்களும் இருப்பதைக் கண்டு அவன் முகம் மலர்ந்தது. தன் நம்பிக்கை வீண் போகாமல் காப்பாற்றியதற்காக தெய்வத்துக்கு நன்றி செலுத்திக் கொண்டே துறையில் இறங்கினான். தோணி அக்கரைக்கு புறப்படுவதற்கு தயாராக இருந்தது. அதில் உட்கார்ந்திருப்பவர்களை பார்த்தபோதுதான் தளபதியால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. தோணியே இருக்காது இந்த நள்ளிரவில் என்ற அவநம்பிக்கையோடு அங்கு வந்த அவன் தோணியை, அதை செலுத்தும் படகோட்டி அம்பலவன் வேளாளனையும் மட்டும் பார்த்திருந்தால் கூட அவ்வாறு ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டான். ஆனால் தோணியில் வீற்றிருந்தவர்கள் யார்? யாரைக் கண்டு தளபதி இவ்வளவு வியப்படைகிறான்? யாரை தேடி வந்தானோ அந்த இடையாற்று மங்கலம் நம்பியே படகில் உட்கார்ந்திருந்தார். அவரோடு அவருடைய திருக்குமாரியாகிய குழல்வாய் மொழி நாச்சியாரும் தளபதி இதற்கு முன் பார்த்திராத ஒரு வாலிபத் துறவியும் படகில் அமர்ந்திருந்தனர். தாடி மீசையோடு காட்சியளித்த அந்த துறவியின் களை சொட்டும் முகம் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. தளபதியின் உருவத்தை துறையின் அருகில் கரையின் மேல் கண்டதும் தோணி நின்றது. யாரது கரையில் வந்து நிற்பது? இந்நேரத்திற்கு வேற்றாட்களை தோணியிலேற்றும் வழக்கமில்லை என்று கூச்சலிட்டான் அம்பலவன் வேளாளன். அதை கேட்டு மெல்லத் தனக்குள் சிரித்துக்கொண்டே, மகாமண்டலேஸ்வரருக்கு தளபதி வல்லாளத்தேவனின் வணக்கங்கள் உரியனவாகுக என்று கூறியவாறு தீப்பந்த வெளிச்சம் தன் முகத்தில் படும்படி படகருகே வந்து நின்று கொண்டான் தளபதி. கம்பீரமான தோற்றமும் அறிவொளி வீசும் முகத்தில் கூர்ந்து நோக்கும் கண்களும் கொண்ட இடையாற்று மங்கலம் நம்பி, யார்? வல்லாளத்தேவனா? ஏது இந்த அர்த்தராத்திரியில் இப்படி திடீர் விஜயம் என்றார். அப்பப்பா, என்ன மிடுக்க குடல்! மகாராணியார் ஓர் அவசர காரியமாக அனுப்பி வைத்தார்கள். சரியான சமயத்துக்கு தான் வந்தார். இன்னும் 1/4 நாழிகை கழித்து வந்திருந்தால் எங்கள் தோணி அக்கறையை சென்று அடைந்திருக்கும். வா, நீயும் வந்து ஏறிக்கொள். மாளிகையில் போல் பேசிக்கொள்ளலாம். தளபதியாரே, வாருங்கள் என்று சிரித்துக்கொண்டே அவனுக்கு இடம் கொடுத்தாள் மகாமண்டலேஸ்வரரின் புதல்வி. படகில் இருந்த 3வது ஆளாகிய வாலிபத் துறவி என்றிருந்தார். அவர் பேசவே இல்லை. படகு மறுகரையை அடைகிற வரையில்